வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே லைஃப்பை எப்படி கொண்டு போயிட்டுருக்கோம், அதை எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்க்கும் போது நம்மளோட லைஃப் உண்மையாகவே நிம்மதியாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் சொல்ல போகிறது மூணே டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கொஞ்சமாவது நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது இப்போ இருக்கிறத விட கொஞ்சமாவது உங்களுக்கு ஓரளவுக்காவது நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு திங் என்னென்னா ஓவர் திங்கிங். அதாவது ஒரு விஷயம் நடக்கவே போகிறதில்ல. ஆக்சுவலாக அந்த விஷயம் நடக்கவே போகிறதில்ல. ஆனால் அந்த விஷயத்தை பற்றியே தான் யோசிச்சுட்ருப்போம். நடந்துருமோ, இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, அந்த மாதிரி நிறைய ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிற அந்த லைஃப் என்ன ஆகுதுன்னா அப்படியே நரகமாக மாறிடுது. அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி தலைவலி வர்றது, தலை சுற்று வர்றது, அந்த மாதிரி ஹெல்த்தும் பாதிச்சிடுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நெகட்டிவாக நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கிளாஸ் வாட்டரை குடிச்சிருங்க. வார்ம் வாட்டர் எடுத்து நீங்கள் பொறுமையாக குடிங்க. நல்லா பொறுமையாக நீங்கள் அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்குல்ல, அதை நீங்கள் குடித்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை பற்றி நீங்கள் டக்குன்னு யோசிச்சிருங்க. அந்த கெட்ட நெகட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு போயிடும். அதாவது நல்ல நீங்கள் நல்லா இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் ட்ரிக்ஸ் அதெல்லாம் அப்படி ஆகும்போது இந்த நெகட்டிவாக நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் போயிடும். அதாவது நெகட்டிவாக யோசிக்கவே கூடாது, நெகட்டிவே நடக்காது, அந்த மாதிரி நான் இருக்க சொல்லலை. நெகட்டிவாகவும் எப்போவுமே பாசிட்டிவ் சைடையும் பார்க்கணும், நெகட்டிவ் சைடையும் பார்க்கணும். ஆனால் நெகட்டிவ் மட்டுமே பார்த்துக்கிட்டு நெகட்டிவாகவே நடக்கும் அப்படின்லாம் திங்க் பண்ணிகிட்டே போகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த நெகட்டிவ் திங்கிங்லாம் வந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. டக்குன்னு டைவர்ட் பண்ணிவிடுங்க. அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. அப்போ தான் உங்களோட மென்டல் ஹெல்த்தை அது ரொம்பவே பாதிக்கும். நெகட்டிவாக நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுலேருந்து நீங்கள் டக்குன்னு வெளியே வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் சில பேர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃப்யூச்சர்னு அதை பற்றியும் திங்க் பண்ணி ப்ரெசன்ட் லைஃப்பை வாழ மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது ஃப்யூச்சருக்கு வேணும் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ப்ரெசன்ட் லைஃப்பை மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறதும் உங்களோட பாஸ்ட்டோட ஃப்யூச்சர் தானே. ஸோ அதையே உங்களால் புரிஞ்சிக்க முடியல. ஃப்யூச்சருக்கு நீங்கள் எடுத்து வைக்கலாம். அது நான் தப்புன்னு சொல்லலை. ஃப்யூச்சருக்கு வேணும்னு எடுத்து வைக்கிறது நல்ல பழக்கம் தான். ஆனால் ப்ரெசண்ட் இருக்குல்ல, ப்ரெசண்ட்டுன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதையும் நீங்கள் பார்க்கணும்ல. அதனால் எப்போவுமே ஃப்யூச்சரை பற்றியே யோசித்து ரொம்ப குழம்பிக்காதீங்க. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் என்னென்னா, 4 பேர் என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அது நீங்கள் நினச்சி கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. இந்த 4 பேர் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி நம்ம பேசினா அந்த 4 பேர் என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி நம்ம லைஃப் இருந்தால் 4 பேர் என்ன நினைப்பாங்க, 4 பேர் என்ன பேசுவாங்க, அந்த மாதிரி 4 பேரை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்காகவே நம்ம நம்மளை வருத்திக்கிற மாதிரி ஒரு நிலமை வரும். அது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அதாவது நம்ம இப்படி பேசிட்டோம்ல, அதனால இந்த மாதிரி நினச்சிருப்பாங்களோ, அந்த மாதிரி நினச்சிருப்பாங்களோ, அந்த மாதிரி ஆயிருக்குமோ, இந்த மாதிரி ஆயிருக்குமோன்னு எப்போவுமே அடுத்தவங்கள பற்றியே நீங்கள் நினச்சிட்டே இருக்கிறனாலையும் உங்களோட நிம்மதி கெடுது. அதனால அந்த மாதிரி நினைக்காம உங்களோட எண்ணங்கள் எல்லாமே ரொம்பவே ஃப்ரீயாக விட்டுருங்க. எல்லாத்தையுமே ரொம்ப போட்டு பர்சனலாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப குழம்பிக்காதீங்க, ரொம்ப வருத்திக்காதீங்க. ஜஸ்ட் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. எப்படி உங்களோட லைஃப் இருக்கோ அப்படியே விட்டுருங்க. அதுவே உங்களை ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போயிடும்.
அதாவது உங்களோட கடமை என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதுவே வந்து உங்களை வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து கொண்டு போயிடும். அதுதான் நான் சொல்ல வரேன். தேவையில்லாத எண்ணங்களை வந்து தவிர்த்துருங்க. அந்த மாதிரி திங்கிங் வந்து ஓவர் திங்கிங் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வருது அப்படின்னாலே அப்போவே ஸ்டார்ட் ஆகும்போதே அதை வந்து டைவர்ட் பண்ணிடுங்க. யார் என்ன நினைப்பாங்க அப்படின்றத பற்றிலாம் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து கெட்டதெல்லாம் யாருக்குமே பண்ணலைல்ல, அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி கவலைப்படணுன்ற அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் நல்லது தானே பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.